வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நாம் பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.1 4th சம். ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். 10ஆம் இட இலக்கத்தை இருமடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க அப்படின்றான். அம்மா ஃபஸ்ட்டு மூவிலக்க எண் அப்படின்னா என்னது? இதெல்லாம் ஒரு மூவிலக்க எண் அப்படின்னா பாருங்கள், 395. இது எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 3 இலக்கங்கள் இருக்குது. இது 5 எத்தனாம் இடம்? 1ஆம் இடம். அப்படி தானம்மா? 5 1ஆம் இடம். 9 எத்தனாவது இடம்? 10ஆம் இடம். 3 எத்தனாவது இடம்? 100ஆம் இடம். ஓகேம்மா? இப்போ இந்த 395 நம்ம எப்படி எழுதுகிறோம்? அம்மா நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போகலை. ப்ராப்ளத்தில் மூவிலக்க எண் அதுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் கொடுக்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சால் தான் அடுத்து நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே போய் என்ட்ரு ஆக முடியும். 395 எப்படி எழுதணும்? 3 × 100 + 9 × 10 + 5 × 1. இப்படித்தான் நம்ம எழுதுகிறோம். 3 இலக்க எண்ணை இப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதுகிறோம். இப்போ நம்ம என்ன கேட்டிருக்கோம்? மூவிலக்க எண்ணை காண்க. 3 இலக்க எண் எப்படி வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா 3 இலக்க எண்ணை எக்ஸ் ஒய் இசட் சொல்லுவோம். அப்போ இசட் என்னது? 1ஆம். இசட் என்னது? 1ஆம் இடம். ஒய் எத்தனாம் இடம்? ஒய் 10ஆம் இடம். ஓகேவா? எக்ஸ் எத்தனாம் இடம்? எக்ஸ் 100ஆம் இடம். பார்த்தியாம்மா? இப்போ எக்ஸ் இதுதான் எனது 3. இந்த 3 இலக்க எண் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகேவாம்மா? இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போமா. மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களின் கூடுதல் அப்போ என்னது? இலக்கங்கள் 1ஆம் இடம், 1ஆம் இடம், 10ஆம் இடம், 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம். 3 இலக்கங்கள் அப்படி தான் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்களா? மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. அப்போது இப்போ 1ஆம் இடம், 10ஆம் இடம், 100ஆம் இடம். அப்போது நம்ம எப்படி எழுதுவோம்? அப்போ ஃபஸ்ட்டு 100ஆம் இடம், அதுக்கப்புறம் 10ஆம் இடம், அதுக்கப்புறம் 1ஆம் இடம், 11. கரெக்ட் தானம்மா? பார்த்தீங்களா? 395. அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம்? 100ஆம் இடத்தை தானே நம்ம சொல்கிறோம். 3 எத்தனாம் இடத்துல இருக்குது? 100ஆம் இடத்துல இருக்குது. அப்போது 9 எத்தனாம் இடத்துல இருக்குது? 10ஆம் இடத்துல இருக்குது. 5 1ஆம் இடம். அப்போது பாருங்கள், 100ஆம் இடம் என்னது? எக்ஸு. 10ஆம் இடம் என்னது? ஒய். இசட் 1ஆம் இடம். ஸோ எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 11. இது ஈக்குவேஷன் ஃபஸ்ட். ஓகேம்மா? மூவிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் இப்போ தான் பாயிண்ட். இப்போ நம்ம எக்ஸ் ஒய் இசட், இந்த எக்ஸ் ஒய் இசட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 × எக்ஸ் ப்ளஸ் 10 × ஒய் ப்ளஸ் 1 × இசட். இப்படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? பாருங்கம்மா, நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்காங்க. 395 நம்ம எப்படி எழுதலாம்? 100 × 3 ப்ளஸ் 10 × 9 ப்ளஸ் 1 × 5. அப்படி தானே? ஒரு 395 நம்ம எப்படி எழுதுகிறோம்? இப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ பாருங்கள், மூவிலக்க எண் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஒய் இசட்டை எப்படி நம்ம எழுதணும்? எக்ஸ் ஒய் இசட்டை இப்படி தான் எழுதணும். எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட். இப்படி தான் நம்ம எழுதுகிறோம். ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதுதான் என்னது? நார்மல். இதுதான் தேவையான எண். இப்போ எழுதிக்கணுமா? தேவையான எண் என்னது? 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட்.
ஓகேம்மா. இப்போ இலக்கங்களை இடமிருந்து பார்த்துக்கோங்க. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் இலக்கங்களை இப்போ XYZ வந்து நம்ம எப்படி எழுதலாம்? அவன் சொல்லியிருக்கான். XYZ வந்து ZYX அப்படி நம்ம மாற்றுறோம். ஓகேம்மா. அப்போ ZYX வந்து பாருங்கள், இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண், இந்த புதிய எண் இருக்கு இல்லையா, இது என்னது? ZXY வந்து என்னது? புதிய எண். இந்த புதிய எண்ணை வந்து ZYX. இந்த புதிய எண்ணை வந்து எப்படி எழுதலாம்? 100 இன்ட்டு Z, 10 இன்ட்டு Y ப்ளஸ் 1 இன்ட்டு X. அப்போ என்னது? 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் X. ZYX சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன சொல்லியிருக்கான்? இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண். புதிய எண் என்னது? பாருங்க, இதுதான் இலக்கம். XYZ வந்து இலக்கங்களை இடமிருந்து வலமாக மாற்றி ஒரு புதிய எண் கிடைக்கும். அது என்னது? 100Z. பார்த்தீங்களாம்மா? 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் X ஈக்குவல் டு, அடுத்து என்ன சொல்கிறோம்? பழைய எண்ணின் 5 மடங்கை விட. பழைய எண் எது? இதுதான் பழைய எண். இதுதான் என்னது? பழைய எண். பழைய எண் அதாவது நார்மலாக நம்ம எழுதுவோம்லமா, 395 XYZ எப்படி? 100X ப்ளஸ் 10Y ப்ளஸ் 1Z. இதுதான் பழைய எண். Z வந்து என்னது? ZYX வந்து என்னது? புதிய எண். இந்த பழைய எண் இருக்கு இல்லையா, பழைய எண்ணின் 5 மடங்கு. அப்போ 5 இன்ட்டு 100 இன்ட்டு X ப்ளஸ் 10 இன்ட்டு Y ப்ளஸ் 1 இன்ட்டு Z. ஓகேவா? பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். 46 அதிகம்னா எப்படி எழுதணும்னா ப்ளஸ் 46. ஓகேம்மா. இப்போ சிம்பிளிஃபை பண்ணோம். 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் X ஈக்குவல் டு, பாருங்கள், 5 இன்ட்டு 100X ப்ளஸ் 10Y ப்ளஸ் Z ப்ளஸ் 46. இப்போ 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் X ஈக்குவல் டு, இதை மல்டிப்ளை பண்ண 500X ப்ளஸ் 50Y 5Z ப்ளஸ் 46. எல்லாத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம்ல, இந்த டேர்மில் இங்கே கொண்டு போவோம். மைனஸ் 500X மைனஸ் 50Y மைனஸ் 5Z 100Z ப்ளஸ் 10Y ப்ளஸ் X ஈக்குவல் டு 46. இப்போ பாருங்கள், இந்த இது இங்கே X. அப்போ என்னது? மைனஸ் 499X. இங்கே என்னது? மைனஸ் 50Y 10Y. அப்போ மைனஸ் 40Y. இந்த ரெண்டையும் பண்ணுவோமா? ப்ளஸ் 95Z. அப்படி தானம்மா? ப்ளஸ் 95Z ஈக்குவல் டு 46. பாருங்கள், இந்த மைனஸ் 500X இங்கே X, மைனஸ் 499X, 50Y இது. அப்போ மைனஸ் 40Y. இங்கே வந்து எப்படின்னா ப்ளஸ் 95Z ஈக்குவல் டு 46. இப்போ எல்லாத்தையும் மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 499X ப்ளஸ் 40Y மைனஸ் 95Z ஈக்குவல் டு மைனஸ் 46. இது ஈக்குவேஷன் 2. ஓகேவா? இனி தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? 10ஆம் இட இலக்கத்தின் இருமடங்கோடு. 10ஆம் இட இலக்கத்தின் இருமடங்கு. 10ஆம் இடம் எழுது. 10ஆம் இடம் வந்து Y. 10ஆம் இட இலக்கத்தின் இருமடங்கு 2Y. 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 100ஆம் இடம் இலக்கம் எது? 100ஆம் இடம் வந்து X. 2Y ப்ளஸ் X ஈக்குவல் டு, அப்படிதானம்மா? 2Y ப்ளஸ் X ஈக்குவல் டு 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும். 1ஆம் இடம் எது? 1ஆம் இடம் Z. ஓகேம்மா. 2Y ப்ளஸ், இது வந்து 2Y ப்ளஸ் X ஈக்குவல் டு Z. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது? X ப்ளஸ் Y ப்ளஸ் Z ஈக்குவல் டு 11. அப்படி தானே? X ப்ளஸ் Y ப்ளஸ் Z ஈக்குவல் டு 11. தென் நெக்ஸ்ட்டு இது வந்து ஈக்குவேஷன் 1. 2
வந்து என்னதுமா 499x ஓகேவா 499x ப்ளஸ் 40y ப்ளஸ் 40y minus 95z minus 95z equal to minus 46. This is 2. Okay ma. The next 3 வந்து என்னது 2x plus y 2y plus x equal to z. This is 3. 2y plus x equal to z. This is 3. இப்போ நம்ம என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து என்ன கொண்டு வரோம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 11 ஓகேம்மா தேர்டு ஈக்குவேஷனை எப்படி எழுதுகிறோம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இப்படி தானே இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது இங்கே வரைச்சுமே மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0 ஸோ இந்த ரெண்டு ஆட் பண்ணுவோம் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11 திஸ் இஸ் ஃபோர்த் ஈக்குவேஷன் ஓகேவாம்மா தென் நெக்ஸ்ட்டு இப்போ இசட்டை வந்து நம்ம கேன்சல் இப்போ வந்து எக்ஸ் 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11 இப்போ பாருங்கள் செகண்ட் ஈக்குவேஷனில் minus 95 இசட் இருக்குது இங்கே வந்து இசட் இருக்குது அப்போது நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை எழுதுவோம் செகண்ட் ஈக்குவேஷன் என்னது 499x ப்ளஸ் 40y minus 95z equal to minus 46 ஓகேமா தேர்ட் ஈக்குவேஷன் எழுதுங்க தேர்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது நம்ம இசட்டை தான் கேன்சல் பண்ணணும் இசட்டை வந்து கேன்சல் பண்ணணும்னா இங்கே இசட் பக்கம் என்னது minus 95 இருக்குது அப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனை 95ஆல் மல்டிப்ளை பண்ணுமா அப்போ தேர்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 95 தேர்ட் ஈக்குவேஷன் 95ஆல் அப்படின்னா 95x அப்படி தானே 95 தேர்ட் ஈக்குவேஷனை 95ஆல் மல்டிப்ளை பண்ணால் 95x தேர்ட் ஈக்குவேஷன் ஓகேவா 95 இன்ட்டு 2 எவ்வளவு 190y ப்ளஸ் 190y அப்படி தானே அந்த தேர்ட் ஈக்குவேஷன் இங்கே உள்ள ப்ளஸ் இசட் இங்கே வச்சுமா மைனஸ் இசட் அப்போ மைனஸ் 95 இசட் அப்படி தானே இந்த வலது பக்கத்தில் வந்து இடது பக்கச்சுமே சிம்பிள் மாறுமா இல்லையா அப்போ ப்ளஸ் இசட் வந்து மைனஸ் இசட் ஆகும்போது அப்போ 95ஆல் நம்ம மல்டிப்ளை வச்சுமா minus 95 இசட் ஈக்குவல் டு 0 இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா இந்த ப்ளஸ்ஸு வந்து மைனஸ் சிம்பிளாக மாறும் ப்ளஸ் சிம்பிள் வந்து மைனஸாக மாறும் இந்த மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸ்ஸாக மாறும் ஓகேம்மா இப்போ 99லேருந்து 95 அப்போது 404x வந்து மைனஸ் 150y இங்கே பாருங்கள் ப்ளஸ் 95 இசட் மைனஸ் 95 அது வந்து 0 ஆயிரும் ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 0 ஈக்குவல் டு minus 46 இங்கே இருக்கலாமா minus 46 இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது ஃபைனலாக 404x மைனஸ் 150y ஈக்குவல் டு minus 46 இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் இப்போ நம்மகிட்ட ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னமா இருக்குது ஃபோர்த் ஈக்குவேஷன் அது 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 11 இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் இப்போ இங்கே பாருங்கள் இங்கே 150 இருக்குது இங்கே வந்து 3 இருக்குது இப்போ நம்ம வந்து என்ன செய்வோம்னா 404x மைனஸ் 150y ஈக்குவல் டு minus 46 இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனை 50ஆல் மல்டிப்ளை பண்ணால் 50னா 100x அப்படி தானேம்மா 50 ப்ளஸ் 150y ஓகேவாம்மா 150y 50 வந்து 100 550 ஓகேவாம்மா ஸோ இப்போ பாருங்கம்மா இந்த ஒய் டேர்ம் வந்து கேன்சல் ஆகும் எப்படி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுவோமா எக்ஸு
405 அப்படிதானம்மா 504x இது வந்து ஒய் வந்து இப்படி கேன்சல் ஆகி 0 தட் இஸ் ஈக்குவல் டு 550லேருந்து 46 கழிங்க இது வந்து 4 0 5 அப்படி தானம்மா கரெக்டாக இது வந்து 4 0 இது 5 ஓகே இப்போ 504 அப்போ 504x equal to 504 so that is x equal to 504 divided by 504 cancel that is 1 so x equal to நமக்கு 1 கிடைச்சிருக்கு அப்போ x equal to 1ன்னா அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம் ஒய்யோட வேல்யூ பார்ப்போம் put x equal to 1 in இதில் சப்ஸ்டியூட் ஃபோர்த் ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுமா ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணது பாருங்கள் 2x + 3y = 11 x வந்து 1 அப்போ 1 போடுங்க 3y = 11 ஸோ 2 + 3y = 11 so that is equal to 3y = 11 minus 2 that is equal to 9 3y = 9 that implies y = 9 by 3 that is equal to 3 so x equal to 1 y equal to 3 அப்போ put in equation 1 என்னது x plus y plus z equal to 11 இப்போ எக்ஸுக்கு வந்து 1 ஒய்க்கு வந்து 3 z equal to 11 so 4 plus z equal to 11 so z equal to 11 minus 4 that is equal to 7 so நம்மகிட்ட என்னெல்லாம் ஆன்சர் இருக்குது x equal to 1 y equal to 3 z equal to 7 மூன்று இலக்க எண்களை எப்படி எழுதணும் எக்ஸ் ஒய் இசட் அப்போ 137 இதுதான் என்னது ஆன்சர் ஓகேவா நீங்கள் என்ன செய்யணும் ப்ராப்ளத்தை ஒன் டைம் இந்த வீடியோவை வந்து என்ன செய்யணும் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளமாக இதில் வந்து ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு ரொம்ப கஷ்டம் இதில் வந்து என்ன செய்யணும் வீடியோவை வந்து 1 டைம் 2 டைம் என்ன செய்யணும் ஓட விட்டு படிக்கணும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிங்க இந்த செகண்ட் பார்ட் இருக்குல்ல அதுதான் இது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இருந்தனமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் = 11 இதுக்கு பாருங்கள் தேவையான எண் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது இல்லையா இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இது தேர்ட் ஈக்குவேஷன் அப்புறம் நம்ம கையில் எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது 1 2 3 நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணி என்ன கண்டுபிடிக்கும் ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 3 இசட் ஈக்குவல் டு 7 ஓகேவாம்மா இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா ஓகேம்மா இந்த உங்களுக்கு கஷ்டப்பட்டு இந்த சம் போடுறேன் நீங்கள் என்ன செய்யணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேம்மா அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுத்துருக்குமா நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்